நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 7 டே 87 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 87 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா லக் இருக்கு இல்லையா, லக்கு தான் வந்துட்டு ரொம்ப பெரிய மேஜர் ரோல் அப்படின்றது பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிக் பாஸ் கிரியேட்டிவிட்டி டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்த புதுசில் நிக்சன் தான் கேட்டுக்கிட்டு இருந்தார், என்னடா எப்போ பார்த்தாலும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறீங்க, கிரியேட்டிவிட்டி டீம் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க, என்னடா மொக்கையான டாஸ்க்காக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட 6 சீசன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு, 6 சீசனில் பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் சொல்லிக்கிற மாதிரி 1-2 இன்ட்ரெஸ்டிங்கான அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியாவது இருக்கும். இந்த சீசன் முழுக்கவே பார்த்தோம் அப்படின்னா காசிப் பேசுறது, சண்டை போடுறது, அன்பை பரிமாறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க வாயை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் அப்படின்றது கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்கை வச்சு கிரியேட்டிவிட்டி டீம் இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட்லாம் வேணாம், கண்டிப்பாக அவங்க இல்லை அப்படின்ற முடிவுக்கே எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு சரி ஓகே ஒரு 50% வந்துட்டு ஓகேப்பா ஃபஸ்ட்டு டாஸ்க்கே இப்படி இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய டாஸ்க்லாம் ஃபயராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் நேற்று கொடுத்த டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த பரமபதத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூம்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு 2 ஸ்டெப் பேக் 2 ஸ்டெப் ஃபார்வேர்டு 2 ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வாப்பு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க லக்கை வச்சே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன் வந்து இதை லக் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, ஒரு விதத்தில் பார்க்கும்போது நம்ம கேம் ஸ்பாயிலர் ரவீனா இருக்காங்க இல்லையா, அவங்க விஷ்ணு வந்துட்டு வெளியே உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னாலும் மாயா தான் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வின் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் அப்படின்றத ரீச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது அவங்க ரீச் பண்ணுறதுக்கான அந்த முயல் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மாயா பின்னாடி போய் நிக்சன் முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிக்சன் தான் ஃபஸ்ட்டு ஆளாக அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 இருக்கு இல்லையா, அதில் வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிரியேட்டிவிட்டி டீமாக இருந்தாலும் சரி, இல்லை டிவி டெலிவிஷன்ஸில் இருக்கக்கூடிய யாராவது இதை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, ஒருத்தர் இந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்றது வந்துட்டு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஃபைனலுக்கு டைரெக்டாக கிட்ட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத சொல்லிட்டு, ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சுச்சுவேஷனை வந்துட்டு எதை வச்சு இந்த லக் பேஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு கேமை வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதான் தெரில. ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்றதான் பார்த்தோன்னா டே 87 நினச்சி அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு இருக்கார் இல்லையா, விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே மாயா பண்ணக்கூடிய அந்த கேம் பிளே அப்படின்றத அப்பப்போ தோல் உரிச்சு காட்டிடுவார் அப்படின்னு தான் சொல்லணும். மாயா என்ன மாதிரியான கேம் பிளே அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பண்ணுறாங்க, பிரதீப் ஆண்டனி விஷயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்ற வரைக்கும் மாயாவுடைய கேம் பிளே அப்படின்றது விஷ்ணுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றுமே பார்த்தோம் அப்படின்னா அதை தான் உட்காந்து ரவீனா கிட்டையும் மணிக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ மாயாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்க அவங்க கேமுக்கு வேணும் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிப்பாங்க, அதுவே அவங்க கேமில் அவங்களுடைய போர்ஷன் அப்படின்றது முடிஞ்சிருச்சுன்னா தூக்கி வீசிடுவாங்க, லைக் விக்ரம் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வரைக்குமே பிரதீப் ஆண்டனியோட சண்டை அப்படின்றத போட்டுக்கிட்டு இருந்த மாயா யார் உங்களில் ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் டாஸ்க் வச்சாங்க இல்லையா, அந்த நம்பர் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு அதில் பிரதீப் ஆண்டனி தான் என்னோட அண்ணன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக அவர் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. பட் அதே பிரதீப் ஆண்டனிக்கு அகேன்ஸ்டாக தான் பார்த்தோன்னா ரெட் கார்டும் தூக்கியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு பிளேயருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழட்டி விடுறது அப்படின்றது வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்றுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலேல செகண்ட் டாஸ்க் இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பரமபதம் அப்படின்ற மாதிரியான டாஸ்க் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தவங்களுக்கு வந்துட்டு புரியும், பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. பிளேயர்ஸ் லைனாக நிற்க வச்சு 1 2 3 அப்படின்னு சொல்லி 8 நம்பர் வரைக்கும் போட்டு அதில் வந்துட்டு கார்டை காமிக்கணும், கார்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் கேம் விளாடணும், ஸ்வாப்பாக இருந்தாலும் சரி எலிமினேட்டாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரவீனாவுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடச்சி யாரை வந்து எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரவீனாவுக்கு அந்த எலிமினேஷன் அப்படின்றது வந்தோடனே விஷ்ணு துள்ளி குதிச்சாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே மாயா இல்லைனா பூர்ணிமா இல்லைனா நிக்சன் 3 பேரில் கண்டிப்பாக ஒருத்தர் கேமில் இருந்து அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆனந்தத்தில் இருந்த விஷ்ணுவை பார்த்தோம் அப்படின்னா கேம் ஸ்பாயிலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கேம் வந்து புரிஞ்சு விளாடணும். பட் ரவீனா வந்துட்டு அதுக்கு சொன்ன காரணம் என்னமோ கரெக்டாக தான் இருந்துச்சு, விஷ்ணு கிட்ட வந்துட்டு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு எதிராக விளாடாமல் விட்டது இருக்கு இல்லையா, அதுதான் இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல நிக்சன் கிட்ட அந்த எலிமினேஷன் கார்டு இருக்கு இல்லையா, அது வரும்போது மணியவா இருந்தாலும் சரி ரவீனாவியாக இருந்தாலும் சரி 2 பேரையுமே ஜோடியாக தூக்கி
வெளியே உட்கார வச்சிருந்தாரு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம் அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்கிட்டு விளையாடிருந்தாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த லக் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய மேஜர் பிளே அப்படின்றது பண்ணிருந்துச்சு. ஏன்னா எல்லா கண்டஸ்டன்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வின் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைனா ஸ்வாப் பண்ணுறது, இல்லைனா 2 ஸ்டெப் பேக்வர்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மாயா தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த டாஸ்கில் ஆல்மோஸ்ட் அந்த வின்னிங்க்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வரைக்கும் போயிட்டாங்க. பட் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா லக்கு வேறு விதமாக ப்ளே பண்ணி நம்ம நிக்சனை வின் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். நேற்று டாஸ்க்கை பொறுத்த வரைக்குமே முந்தா நேற்று விஷ்ணு, மணி, மாயா இவங்க 3 பேர் வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா. நேற்று பார்த்தோம் அப்படின்னா நிக்சன், மாயா, பூர்ணிமா இவங்க 3 பேரும் தான் டாஸ்க் 2ல வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பூர்ணிமாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா என்னதான் நிக்சனை தம்பி நிக்சன் வந்துட்டு நம்ம கேங்கில் ஒருத்தன் அப்படின்லாம் சொல்லி சொன்னாலும் கூட நேற்று வந்துட்டு நீங்கள் ஏன் நிக்சனை ஜெயிக்க வச்சிங்க, என்னெல்லாம் ஜெயிக்க வச்சிருக்கணும், நீங்கள் வந்துட்டு அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நிக்சனை பார்த்தோம் அப்படின்னா தம்பி அவன் எங்கள் கேங்கு அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நிக்சன் ஜெயிச்சதே பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா அவளை பொறுத்துக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிக்சன் வரதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோன்னா விசித்ரா கிட்ட நீங்கள் எனக்கு தானே அப்படி பண்ணியிருக்கணும், நீங்கள் நிக்சனை வந்து ஜெயிக்க வச்சிட்டீங்க, என்ன ஜெயிக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொறாமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, நிக்சன் ஜெயிச்சதை கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா விசித்ரா கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே டே 87 அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி டிஸப்பாயிண்டான ஒரு எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டே 1 கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலியில் டாஸ்க் ஒன்று இருக்கு இல்லையா, அது கூட ஒரு 50% அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நீ போக போக இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்கில் இந்த மாதிரி வரும். ஆல்மோஸ்ட் 80 days அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இனி இருக்கக்கூடிய 20 days அது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எங்ககிட்ட நீ வந்து அப்பெல்லாம் எப்படி தம்பி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி செருப்பு இருக்கு இல்லையா, செருப்பில் சாணி அமைக்கி அடித்த மாதிரி தான் மறுபடியும் ஒரு ஒஸ்டான எபிசோட் அப்படின்றத நேற்று கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுலேருந்து கிரியேட்டிவிட்டி டீமுக்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, டாஸ்க் அப்படின்றத வைக்க தெரிஞ்சா, கிரியேட் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தெலுங்கு பிக் பாஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து காப்பி பண்ணியாவது 2 இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கை வைங்க. அப்போ தான் பார்க்குறவங்களுக்காக இருந்தாலும் சரி, ரிவ்யூ பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 87 நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கேமை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாண்டவன் அப்படின்னு சொல்லிலாம் எவனையுமே சொல்ல முடியாது. இவங்க வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி 100 daysக்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 88 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை.